Hello guys, welcome to Padveksha. So இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸோட பார்த்தோம் டாபிக். ஸோ எக்கானமியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது, அதை எப்படி எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரொடக்ஷன் சாய்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ இதை இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். The problem of choice between relatively scarce commodities due to limited productive resources with the society can be illustrated with the help of geometric device is known as production possibility curve. So production possibility curve na enna, that is a geometric device nu solluvom. And the geometric device enna pannu pathina society la irukra resources ku, society la namalku irukra problems solution kudukkradhukka use பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஜியோமெட்ரிக் டிவைஸ். அப்படி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have lot of problems that we discussed in the last video, that is what to produce, how to produce, for whom to produce, and the problem of choice. ஸோ எதை சூஸ் பண்ணலாம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி டாப்பிக்குக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் டிவைஸ். அந்த ஜியோமெட்ரிக் டிவைஸை நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னு சொல்லுவோம். So, production possibility curve shows the menu of choice along which a society can choose to substitute one good for another, assuming a given state of technology and given total of resources. So, production possibility curve la இப்போ அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ எதை சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும், எது நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த கர்வ் காட்டும். எப்போனா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜியில் இவ்வளோ ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறோங்கிற அசம்ஷன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். So, the explanation and analysis of production possibility curve is based upon certain assumptions. Some of them are following. So, we have certain assumptions. So, in the points are nothing but the assumptions topic பற்றி பேச போகிறோம். So, நம்ம economicsனாலே which is related to, which is dependent on the assumptions which humans discover. நம்ம பண்ணக்கூடிய டிஸ்கவர் தான் அந்த அசம்ஷன்ஸ். அதை வச்சு தான் எக்கானமியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த விதிமுறைகள் எடுக்கலாங்கிறத நம்ம ஒரு அசம்ஷன்ஸ் வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் இனிமேலேருந்து நிறைய டாபிக்ஸ் we are going to discuss about. ஸோ அந்த மாதிரி நம்ம அசம்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் லாங் ஆன்சர்ஸ்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பிகாஸ் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா we have lot of long answers and எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி ரிமெம்பர் பண்ணணுங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். அட் தட் டைம் you will get to know. Yes. So first point பார்த்தீங்கன்னா the time period does not change, it remains the same throughout the curve. ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணி எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டு, எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணால் சொசைட்டியில் இருக்கிற இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த அசம்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு அசம்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டைம் பீரியட் மாறாது. நான் எடுத்திருக்கிற இந்த ஸ்டடி ஆஃப் டைம் பீரியட் எனக்கு சேஞ்ச் ஆகாது. த்ரூ அவுட் த கர்வ், நான் கர்வ் போட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் பீரியட் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ நான் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேனோ அது ஃபிக்ஸ்டு, அதுலேருந்து நான் மாற்ற மாட்டேன். நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அது மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுலேருந்து சேஞ்சஸ் எதுவும் வராது. Next, there is full employment in the economy. So, it is a ரொம்ப important assumption that full employment in the economy வச்சு பண்ணும்போது தான் நம்மளால் we can choose the productions of two products. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் we can cover that. Next, only two goods can be produced. ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டு கூட்ஸ் தான் அட் அ டைம் இந்த கர்வில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரெண்டு கூட்ஸை கம்பேர் பண்ணி எதை எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு கூட்ஸ் என்னென்னா கார் அண்ட் ஃபுட்.
ஸோ இந்த கார் அண்ட் ஃபுட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன், கார் யூனிட்ஸ் ஆஃப் காரை நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணால் எனக்கு ஃபுட் கிடைக்கும், எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ஃபுட் பேக்கெட்ஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் கார் கிடைக்குங்கிறது நான் கம்பேர் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில் ஒரு அசம்ஷன்ஸை கொண்டு வந்து அதை டிபெண்ட் பண்ணி நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். ஸோ ப்ரொடக்ஷனோட ரிசோர்ஸஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிபெண்ட் டு த எக்கானமியாக இருக்கும், நாட் டிபெண்ட் டு த ஓல்ட் எக்கானமி. நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் கொடுத்துருப்போம். ஸோ குவாலிட்டிலையும் பெஸ்ட்டாக இருக்கணும், குவான்டிட்டியில் எவ்வளவோ அதை கொடுத்துருப்போம். So this is law. The law of diminishing returns operates in production. So the law of diminishing operates in the production na enna. So இதை பற்றி நம்ம next topicல படிப்போம், the law of diminishing returns. So law of diminishing returnsனா ஒரு ப்ராடக்ட் மேலே எனக்கு வந்து தேர்ஸ்டியாக இருக்குன்னா ஏன் முன்னாடி 7 glasses ஆஃப் வாட்டர் இருக்குது, எனக்கு தேர்ஸ்டியாக இருக்குன்னா நான் வந்து தேர்ஸ்டியாக இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிப்பேன், செகண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டரும் என்னால் குடிக்க முடியும், தேர்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு ஆஃப் குடிக்கிறதுக்குள்ளேயே என்னோடய தேர்ஸ்டி போயிடும். பட் அனதர் பர்சனுக்கு 4th 5th கிளாஸ் குடித்தா தான் தேர்ஸ்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, அது டிமினிஷ் ஆகுது. ஸோ அவங்களுக்கும் 5th கிளாஸ் போகும்போது அவங்களோட தேர்ஸ்டி போயிட்டு அவங்களோட அந்த தேவைப்படக்கூடிய அந்த தேர்ஸ்டினஸ் 0க்கு வந்துடும், அதுக்கப்புறமா மைனஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் எல்லா ப்ரொடக்ஷன்லேயும். ஸோ எல்லாருமே ஒரே ப்ராடக்டை அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றது ரொம்ப டவுட். ஸோ இந்த ஒரு அசம்ஷனையும் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் பேஸ்ட் அப்பான் தீஸ் அசம்ஷன்ஸ். எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் சூஸ் பண்ணி நம்ம ஸ்கேர்சிட்டியை போக்கணும்னு நினைக்கும்போது இந்த அசம்ஷன்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இஃப் சம் ஆஃப் தீஸ் அசம்ஷன்ஸ் சேஞ்சஸ் ஆர் நெக்லெக்டட் தென் இட் அஃபெக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம இந்த அசம்ஷன்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த அசம்ஷன்ஸை நம்ம நெக்லெக்ட் இக்னோர் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்லேயே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ டு draw this curve we can take the help of production possibilities schedule as shown below. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பண்ணுறதுக்கு we need to understand what the schedule is. ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெடியூலுங்கிறது இது தான். ஸோ இந்த ஷெடியூல் வச்சு தான், இந்த கம்பேரிசன் டேப்லர் காலம் வச்சு தான் how to build that ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறதே நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ let us learn about what this ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி schedule says about. ஸோ ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா we have ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ we have 6 possibilities and quantity of food production in tons and number of car production. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் டன்ஸில் பார்க்குறாங்க, நம்பர் ஆஃப் கார் ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கு how the production possibility curve helps to remove the scarcity அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸில் we have 6. இந்த 6 ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸில் நம்மளுக்கு எத்தனாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில் நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லை குவான்டிட்டி ஆஃப் கார் ப்ரொடக்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ரீட் தி para now. This schedule suggests that if all resources are thrown into production of food, a maximum of 500 tons of food can be produced, given the existing technology. If no other hand, all the resources instead used for producing cars, 25 cars can be produced. In between these two extreme possibilities exist. If we are willing to give up some food, we can have some cars. So இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த டேபிள் we need to understand. ஸோ இப்போ இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில் 0 ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன் 0 கிவ் அப் பண்ணோன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டையே நம்ம கிவ் அப் பண்ணும்போது நம்மளுக்கு 25 மேக்ஸிமம் ஆஃப், இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் 25 கார்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுவே நம்ம 0 ப்ரொடக்ஷன் ஃபார் கார்ஸ் நம்ம கொடுத்தோன்னா, ஸோ கார் ப்ரொடக்ஷனை நம்ம 0 கொண்டு வந்தோன்னா மேக்ஸிமம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் இன் டன்ஸ் பார்த்திங்கன்னா
500. ஸோ எவ்வளோ நம்ம கார்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணால் எவ்வளோ கார் ப்ரொடக்ஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் இப்போ இங்கே 25 ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் பண்ணும்போது 0 தான் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா மேக்ஸிமம் 25 நம்பர்னால் இங்கே மேக்ஸிமம் 0. அப்போ இங்கே மேக்ஸிமம் 2 கம்மி பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து 100 பண்ணலாம். ஸோ திஸ் டபுள்ஸ் அப் அண்ட் திஸ் ரெடியூசஸ். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து ரெண்டு கார்ஸ் ப்ரொடக்ஷனை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது 100 ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கிது. அதுவே இங்கேருந்து 3 நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது 200 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிடைக்கிது. அகெயின் இங்கே 5 பண்ணும்போது இங்கே 300 கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி நான் இங்கே 0க்கு வரும்போது எனக்கு 25 கார்ஸ் கிடைக்கிது. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் படி இஃப் வி ஆர் வில்லிங் டு கிவ் அப் சம் ஃபுட், ஸோ நான் ஃபுட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னா நம்ம சம் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு எது கண்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் படி பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் நம்பர் 1ல் ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் நம்மளுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனை 0 ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனே வேணான்னு சொன்னால் 25 கார்ஸ் கிடைக்கும். அண்ட் எனக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் வேணுன்றப்போ மேக்ஸிமம் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு 0 கார் தான் கிடைக்கும். அப்போது நான் இதில் எது பெஸ்ட்டோ நான் அதை சூஸ் பண்ணுவேன். ஸோ 2 ஈக்குவலாக வேணும்னா 2 ஈக்குவலாக பண்ணுவேன். இல்லை எனக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் கார் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப பிக்கெஸ்ட் திங் ஃபுட் ப்ரொடக்ஷனை விட. So we have our curve. So production possibility curve இங்கே கொடுத்துருக்காங்க. We can obtain a production possibility curve by drawing production possibilities schedule graphically. So geometric device நம்ம சொன்னதுக்கு என்னென்னா இந்த ஷெடியூலில் இருந்து நம்ம இந்த கர்வை நம்ம கிராஃபிக்கலாக போடும்போது தான் அந்த ஜியோமெட்ரிக் டிவைஸ் ஒர்க்ஸ் ஹியர். த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் ஷோன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஃபுட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் காட்டியிருக்காங்க அண்ட் கார்ஸை வந்து ஒய் ஆக்சிஸில். ஸோ இந்த பக்கம் கார் இருக்குது, இந்த பக்கம் ஃபுட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃபுட்டு எவ்வளோ பண்ணோம் 100 200 300 400 500. இங்கே வந்து கார்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 25. ஸோ அந்த 0 to 25 நம்ம 5 10 15 20 25 30ல் காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா the different 6 production possibilities are being shown as a point. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 0 கார்ஸ் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை 0 ஃபுட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு 500. 0 ஃபுட்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது 25 கார்ஸ் கிடைக்கும். இல்லை நான் 0 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 500 ஃபுட் கிடைக்கும். அதே நான் 100 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 23 தான் கிடைக்கும். ஸோ this point says about 23 and this point says about 20, this point says about 15 and this point says about 8 and this point says about 0. ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ குவான்டிட்டியில் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இப்போது they have given about food production. If we assume that innumerable production possibilities exist between any two production possibilities schedule, we get the production possibility curve P1 to P6. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் கார் வச்சுக்கிட்டு பண்ணலாம், இல்லை ஆப்பிள் ஆரேஞ்சஸ், இல்லை பைக் அண்ட் ஷர்ட், இந்த மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ரொடக்ஷன் டைப் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அசம்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணது பண்ணி நம்ம கிராஃபிக்லி கொண்டு வரும்போது தான் we can get the production possibility curve. This shows the locus points. So we are going to learn a new word in economics, that is locus. So locus ன்னு சொல்லுவாங்க, லோக்கஸ். ஸோ இதுனா என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், இதை ஒன்றையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது we are getting a curve like this. இந்த கர்வுக்கு ஜாயிண்ட் ஒரு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி கர்வாக கொண்டு வரதுக்கு பேர் தான் லோக்கஸ். அண்ட் points of different possibilities of production of two commodities which a firm or an economy can produce with the help of given resources and the techniques of production. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து நான் எக்கானமிக்கு எது ரொம்ப முக்கியங்கிறத சூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸை வச்சு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நான் வந்து 0
ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஜீரோ ஃபுட்டே வேணான்னு நினைக்கும் போது 25 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு காரே வேணான்னு சொல்லும்போது 500 ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணிப்பேன். Points outside the production possibility, that is point P, are unattainable as society resources of production are not sufficient to give output beyond the curve. Points lying inside the curve like P1 are unattainable by the society, but at these points resources production are not fully employed. For example, if society is producing at point P7, then it can increase the production food keeping the number of cars constant, or it can increase the production of cars keeping the food grain output constant, or it can increase the output of both the goods simultaneously. Shift of production possibility curve. So we'll come to this next. ஸோ இப்போ இங்கே இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இருக்கிற ப்ரொடக்ஷன் வச்சு நான் ஜீரோ ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஃபுட்டே வேணாம்னு நினைக்கும் போது 25 கார்ஸ் கிடைக்கும். கார்ஸே வேணாம்னு நினைக்கும் போது 500 ஃபுட் கிடைக்கும். ஸோ இதில் எனக்கு என்ன இந்த கர்வில் எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இந்த கர்வில் இப்போது எனக்கு இந்த 0 பாயிண்ட் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 0.500 பண்ணும்போது 0 பாயிண்ட்ஸ் எனக்கு காரில் கிடைக்கும். அதுவே 25 பண்ணும்போது எனக்கு 0 பாயிண்ட் ஃபுட்டில் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல P1 அண்ட் P1 which is can be, இங்கே கொடுத்த இந்த P இந்த P கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த P which is unattainable. ஏன்னா இதெல்லாம் அட்டைன் பண்ண முடியாது. அண்ட் இந்த P1 அட்டைன் பண்ண முடியும், ஏன்னா இங்கே எனக்கு ரிசோர்ஸஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஆகிருக்கும். அண்ட் 25 கார்ஸ் என்னால் எடுக்க முடியும் 0 ஃபுட் எடுக்கும்போது. ஸோ எனக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இஃப் ஐ சூஸ் ஃபுட் அது எனக்கு பெஸ்ட்டு, இல்லை இஃப் ஐ சூஸ் கார் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போது எனக்கு ஃபுல்லி ரிசோர்ஸஸ் இது வேணான்னு நான் யோசிப்பேன், ஃபுல்லி ரிசோர்ஸஸ் இது வேணான்னு நான் யோசிப்பேன். ஸோ அப்போ எனக்கு எல்லாமே அட்டைனபிளாக இருக்கும். And in case number P7, so we have 5 points இங்கே. in case நான் P7 வேணும்னு நினைக்கும் போது, ஸோ P7னா it goes beyond like this. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்க்கு P7 நான் வேணும்னு நினைக்கும் போது எனக்கு it goes beyond, எனக்கு இன்னும் கொஞ்சம் கர்வ் எக்ஸ்டெண்ட் ஆகி பியாண்டாக போகும். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த P7 வரும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் என்னோடய கார்ஸ் ப்ரொடக்ஷன், இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபுட் ப்ரொடக்ஷன். ஏன்னா எனக்கு ஜீரோக்கு என்னோட பாயிண்ட் 0 மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வந்ததுனால கான்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷனில் தான் இருப்போம். நம்ம கார்ஸ் கீப்பிங் த ஃபுட் கிரெயின் அவுட்புட் கான்ஸ்டன்ட், ஆர் இட் கேன் இன்க்ரீஸ் த அவுட்புட். ஸோ எது சூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒன்று நான் கான்ஸ்டண்ட்டாக விட்டு கொடுக்கணும், இல்லை என்னை ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கும்போது தான் நான் ஒன்று சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, ஸ்கேர்சிட்டியாக இருக்கும்போது, ஒரு ரிசோர்ஸஸ் ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் வேணான்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட், சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு ஆப்பிளாக ஆரேஞ்ச் ஆனால் நான் ஆப்பிள் விட்டு கொடுத்தா ஆரேஞ்ச் கிடைக்கும், ஆரேஞ்ச் விட்டு கொடுத்தா ஆப்பிள் கிடைக்கும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் விட்டு கொடுக்குறேனோ அவ்வளோ நம்பர்ஸ் எனக்கு இங்கேயும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வச்சு பண்ணும்போது சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வி கேன் சால்வ். ஸோ இது எல்லா டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்க்கும் பண்ணலாம். இப்போ நம்ம ஷிஃப்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் கற்றுக்க போகிறோம். த பிபிசி ஷிஃப்ட்ஸ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் டியூ டு the change in the supply of productive resources and the change in the state of technology. So எப்போ இந்த PPC curve shift ஆகும்? ஸோ இந்த PPC curve இங்கே இருக்குது. ஸோ இது எப்போ கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகும், லைக் இப்படி ஷிஃப்ட் ஆகும், இப்படி கொஞ்சம் மேலேயே அப்படி ஷிஃப்ட் ஆகும், இல்லை கொஞ்சம் உள்ளமாக இப்படி எப்போ ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான் இது. எப்போ ஷிஃப்ட் ஆகும்னா, சப்ளையில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஷிஃப்ட் ஆகும், இல்லைன்னா டெக்னாலஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஷிஃப்ட் ஆகும். சப்ளையில் சேஞ்சஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு டிமாண்ட் இருந்தால் தான் சப்ளை இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு டிமாண்ட் இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்கான சப்ளையும் இருக்கும். அப்போ அது ரெண்டுமே குறிக்கிறது ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸ் பற்றி இன்னும் பார்க்கல, வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் சப்ளை அண்ட் டிமாண்ட். அப்போது ஒரு ப்ராடக்ட்க்கு தேவை இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த சப்ளையில் ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா அந்த ப்ராடக்டை அவங்க ப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த பிபிசி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு இருக்கிற டெக்னாலஜியில் கான்ஸ்டண்ட்டாக மாறிட்டே இருக்குது. ஸோ நம்ம அசம்ஷனில் பார்த்தபடி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ்க்கு பேர் தான் ஷிஃப்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். எஸ்,
Production capacity of an economy grows over time through increase in resource supplies and improvement of technology. This enables PPC to shift upward from AE to A1 E1 as shown in the figure below. This outward shift of the PPC is the basic feature of economic growth. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா டெக்னாலஜியில் ஏதாவது இல்லை சப்ளைஸில் ரிசோர்ஸ் சப்ளைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இதோ இங்கே வந்து க்ரோத் இருக்கும் ஆர் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா க்ரோத் டிக்ளைன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் ஒய் அண்ட் கூட்ஸ் எக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா திஸ் வில் grow or decrease. So these are the production possibility curve concept. I hope you all understood. So next பார்த்தீங்கன்னா we have uses of production possibility curve. எதுக்கெல்லாம் நம்ம இந்த production possibility curve யூஸ் பண்ணலாங்கிறது. So better be I'll teach this production possibility curve uses in this video itself. So அப்போ தான் இந்த concept இந்த chapter finish ஆகி I can post புக் பேக் ஆன்சர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் கேட்டிருந்தீங்க போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், எந்தெந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை யூஸ் பண்ணலாம். ஸோ த்ரூ த டிவைஸ் ஆஃப் பிபிசி. ஸோ ஜியாமெட்ரிக் டிவைஸ்ன்னு சொன்னோம். ஜியாமெட்ரிக் டிவைஸ், இந்த ஜியாமெட்ரிக் டிவைஸை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது எங்கெங்கே? ஸோ அப்போனா எங்கெங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். இப்போ எனக்கு சூஸ் பண்ணுறதுலே ப்ராப்ளம். இப்போ நம்ம மார்க்கெட் போகிறோம், எனக்கு ஷர்ட் பேண்ட் வேணும்னா நான் அதில் சூஸ் பண்ணுறதுலே ப்ராப்ளம் இருக்குன்னா நான் அப்போது நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம பேசுறதுக்கு பதிலாக ஆஸ் அன் எக்கானமியில் நம்மளுக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிற ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் போடும்போது தட் ஹெல்ப்ஸ். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் வரும்போது ஹெல்ப் பண்ணும். The problem of choice arise because of the given limited resources and unlimited wants may relate to the allocation of resources between the goods for the higher income group and the lower income group and the goods for the defense and civilians. Since PPC is the locus of the combination of the goods, the problem of choice will not arise when we choose any point on PPC. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் இருக்குன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ ஸ்கேர்சிட்டி ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ரிசோர்ஸ் அலோகேஷனில் ப்ராப்ளம் வரலாம். அப்போது அதை மாதிரி பண்ணும்போது பிபிசி சூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம ரெண்டு ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இருக்கிற ரிசோர்ஸஸ், இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண போகிறதுனால பிபிசியில் எந்த ஒரு லோக்கஸ் அந்த நம்ம பார்த்த P1 P2 P3ல எந்த ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் அங்கே நான் வந்து அட்டைன் ஆகுவேன். ஸோ அப்போ பிபிசி வந்து சூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் சூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸும் சால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு த நோஷன் ஆஃப் scarcity. We can explain the notion of scarcity with the help of PPC. We know that every society possesses only a specific amount of resources which can produce only limited amount of output even with the help of best technology. Economic scarcity of best fact life. The production possibility curve reflects the constraints imposed by elements of the economic scarcity. So scarcityங்கிறது என்ன அப்படிங்கிறனா பிபிசி ஹெல்ப் பண்ணும் ஸ்கேர்சிட்டியை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. எல்லா சொசைட்டிக்குமே இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒரு ரிசோர்ஸஸ்க்கு ஸ்கேர்சிட்டி இருக்க தான் செய்யும். அண்ட் அந்த மாதிரி ஸ்கேர்சிட்டியை வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ரொடக்ஷனை பண்ணி ஆகணும். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷன் நடத்த ஆகணும். அப்போது எக்கனாமிக் ஸ்கேர்சிட்டி வந்து ஒரு ரொம்ப உண்மையான விஷயம் எல்லாருக்குமே, எல்லா கண்ட்ரிக்குமே. ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எக்கனாமிக்கோட ஸ்கேர்சிட்டியை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். த சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் an economy can be explained with the help of PPC. The solution of problem of what to produce involves the decision of regarding the choice of location on the production possibility curves. A production combination represented by any point inside the PPC indicates that the economy is using inefficient methods of production and inefficient combination of resources. So central problems, economy-ல வர central problems solve பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன problems? So நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி we have seen the problems, that is what to produce, how to produce, for whom to produce.
ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா அந்த கர்வில் கரெக்டாக நம்ம போட்ட பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணி போகும்போது ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் நம்ம அந்த கர்வில் போட்ட பாயிண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரல, ஸோ கர்வ் டிக்ளைன்ஸ் ஆர் கர்வ் எக்ஸீட்ஸ். ஸோ க்ரோத் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆகும்போது எக்ஸீட் ஆகும், கம்மி ரிசோர்ஸஸ் கம்மியாக வந்து டிக்ளைன் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் தப்பாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், கார்ஸ் ப்ரொடக்ஷனும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் ரிசோர்ஸஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ண முடியும். இல்லைனா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் we have discussed today, production possibility curve and uses of production possibility curve. So இதோட நம்ம first chapter is getting over. So let me read about the conclusion. This chapter has given a broad overview of economics. Moreover, the present certain common characteristics of the economics definitions of wealth, welfare, scarcity and growth, free essential questions an economy must solve, what to produce, how to produce and for whom to produce, and also looked at divisions of economics distinguishing between micro and macro. It has introduced some basic concepts frequently appearing throughout the lessons. It is perhaps both important. The study of economics is an intellectually fascinating adventure, highly relevant and affects people's life. Every now and then, after learning lesson, think of economic activities in and around you. Perhaps in this way learning of economics makes think like an economist. Yes, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கௌண்டன்சி படிக்கும்போது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், காமர்ஸ் படிக்கும்போது கன்சியூமர் ஆர் ப்ரொடியூசர் ஆர் வாட் எவர் த சாப்டர் டீல்ஸ் வித், அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஒரு எக்கானமிஸ்ட்டாக நம்ம படித்தா மட்டும் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ எவ்ரி டைம் நம்ம படிக்கும்போது நம்ம என்னென்ன அரவுண்ட் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அண்ட் இந்த லெசனில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் 4 இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் economics or divisions and types பார்த்துருக்கோம், economic activities and then throughout the lesson நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துருக்கோம். ஸோ we have seen lot of things in this first chapter itself, and yes, I hope you all understood, and please do study the glossary, because நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுட்ருக்கோம். பட் அது எல்லாமே ரிமெம்பருக்கு இருக்குன்றது அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம நிறைய எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் புரியும் நம்மளுக்கு. எஸ், ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் புக் பேக் ஆன்சர்ஸ். ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி ரிமெம்பர் பண்ணணும், ஏன்னா காமர்ஸில் 36 சாப்டர்ஸ் 33 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ சீக்கிரமாக போடுறேன். கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ் வீடியோஸ் போட்டு சொல்லி. ஐம் சாரி டிசப்பாயிண்டிங் யூ அகெயின் சொல்கிறேன், பிகாஸ் திஸ் blog is totally for the accountancy, commerce and economics ஸ்கோப்புக்கு மட்டும்தான், மேக்ஸ் ஸ்கோப் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்கோப்புக்கு இல்லை. பட் until that நான் வந்து ஐம் போஸ்டிங் accountancy also. ஸோ நான் கண்டிப்பாக எல்லா சாப்டர்ஸும் till the end of the year வரைக்கும் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பெனிஃபிட் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டீச் தெம் ஹவு டு கமெண்ட் இன் வீடியோஸ். ஸோ கமெண்ட் பண்ண தெரியல நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு டீச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. ஸோ அப்போ தான் அவங்களும் பெனிஃபிட் ஆகலாம் டவுட்ஸ் கேட்டு. ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தால் கண்டிப்பாக நான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த ப்ளாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்கனாமிக்ஸோட நெக்ஸ்ட் சாப்டர் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் கன்சம்ஷன் அனாலிசிஸ். ஸோ கன்சம்ஷன் அனாலிசிஸ்னால் ஹவு கன்சியூமர் பிஹேவியர், எப்படி கன்சியூமரோட பிஹேவியர் இருக்குன்றதை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நிறைய லா படிப்போம். ஸோ இந்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye.